திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்து இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் 9வது புத்தகம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். கலாத்தியா என்பது ஒரு நாட்டின் பெயர். அது யூதேயாவில் இருக்கிறது. பொதுவாக கலாத்தியாவில் உள்ள மக்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற யூதர்கள். யூத மக்கள் பழைய ஏற்பாட்டின்படி வைராக்கியம் கொண்டவர்களாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம், அவர் மோசேயினுடைய பிரமாணத்திற்கு மேற்பட்ட ஒரு புதிய பிரமாணத்தை கொடுத்ததுனால, போதித்ததுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த யூதர்கள் பிலாத்து என்ற அந்த நியாயாதிபதியின் இடத்துல இயேசு சிலுவையில் அறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டாங்க. அவருடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட இந்த மக்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் சபையானது எருசலேம் நகரத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட போது முதலில் குணமாக்கப்பட்டவர்கள், த வெரி ஃபர்ஸ்ட் கான்வர்ட்ஸ், அவர்கள் யூதர்கள். யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தவர்கள். ஆனால் காலப்போக்கில் சபையானது யூதர்கள் மத்தியில் அது பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த போது எப்பொழுதும் கூடவே பிரச்சனையும் ஒன்று வளர்ந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், நாம் கூட ஒரு காலத்தில் விக்கிரக வழிபாட்டின் கீழ் இருந்தோம், பொல்லாப்பின் கீழ் இருந்தோம், தவறான போதனையின் கீழ் இருந்தோம். கிறிஸ்தவர்களை மாறின பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம பின்மாற்றம் அடைகிறோம். ஊரில் விழா கொண்டாடுறாங்க அப்படின்ன உடனே பழைய மதத்துக்கு நாம் திரும்புவோம், பழைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் நம்ம திரும்புவோம். இட் இஸ் குவைட் காமன், மேன் ரிட்டர்ன் டு இஸ் ஓல்ட் ரிலிஜன். பழைய விக்கிரக வழிபாடுகளுக்கு செல்வது மனிதர்களுடைய இருதயத்தில் உள்ள இச்சையை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் மூலம் அவர்கள் செங்கடலை கடக்கும்போது எப்போதும் அவங்களுடைய மனசில் அவர்கள் விட்டு வந்த எகிப்து, அந்த தேசத்தின் மேலே ஒரு பற்று அவர்களுக்குள்ளே இருந்தது. அதனால் அவர்களுக்கு தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே மூண்டது என்று நாம் படிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பழைய மதங்களையும் பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் பழக்க வழக்கங்களையும் உணவுகளையும் மனிதர்களால் லேசில் மறக்க முடியாது. ஆகவே மனிதர்களுடைய மனம் எப்போதும் திரும்பி பார்க்கிற, திரும்பி செல்கிற ஒரு பலவீனம் உடையதாக இருக்கிறது. திருமணம் ஆன பிறகு கூட சில பேர் அந்த பழைய காதலை நினச்சிக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு அல்லது ஓடியே போயிடுவோம் பழைய வாழ்க்கைக்கு. ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் அப்படி செய்ய முடியாது. நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று கவனிங்கள், சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். சகோதரர் என்றால் கிறிஸ்தவர்கள். இந்த இடத்துல அவர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு மாற்றமடைந்த மக்கள். சிலர் புறஜாதிகளிலிருந்து கிறிஸ்துக்குள்ளே மாற்றமடைந்த மக்கள். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணிக்கணும். விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டுக்குரியது. இன்றைக்கும் பாருங்கள், நம்ம பைபிளை தூக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக நடக்கணும் போது, குறிப்பாக பெந்தேகோஸ்து சபைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு நாள் புது புது கொள்கைகளையும் புதிய புதிய சித்தாந்தங்களையும் ஜனங்களை மயக்கிற விதமாக, கடவுள் என்கிட்ட பேசினார், நீங்கள் இதெல்லாம் செய்யணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க உண்டு. ஆகவே சகோதரர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை இது கொடுத்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 5வது வசனம்.
அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, புறஜாதிய மக்களை பார்த்து அதிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களை நீங்கள் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்து கொள்ளணும். இப்போ நம்ம ஊரில் இந்த ஜாதி தீண்டாமை இருக்கிற மாதிரி யூதர்கள் புறஜாதிகளை ஆள்வதற்காக அவர்களை ஒரு தீண்டத்தகாதவர்களாக வைத்து விட்டார்கள். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் கூட விருத்த சேதனம் செய்யாத ஆள் நீ, ஆக எங்களோட லோ காஸ்ட் நீங்கள் எங்களோட தாழ்ந்தவர்கள் என்ற மாதிரியான கலக புத்தியை அவர்கள் மத்தியில் பரப்புனாங்க. அப்போது அன்றைக்கு இருந்த எருசலேம் சபையில் மிகப்பெரிய தர்க்கம், சண்டை எல்லாம் உருவானது. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். அதாவது பழைய ஏற்பாடு நுகத்தடி என்று இங்கே அழைக்கப்பட்டிருக்கு. நுகத்தடினா மாடுகள் கீழ்ப்படிவதற்காக விவசாயி அந்த 2 மாட்டின் கழுத்தின் மேலே ஒரு தடியை போடுவாங்க. அந்த தடியோடு சேர்த்து கழுத்தையும் மூக்கையும் சேர்த்து கட்டிடுவாங்க. நுகத்தடி போடப்பட்ட அந்த மாடுகள் அதோட அந்த விவசாயினுடைய கட்டளைக்கு மட்டும்தான் அது கீழ்ப்படியும். அதால் தனியாக பிரிஞ்சு குனிஞ்சு புல்லை எல்லாம் மேய முடியாது. அதை மாதிரி சுமக்க முடியாத நுகத்தடி போன்ற அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை, அந்த விருத்த சேதன போதனையை புறஜாதிய கிறிஸ்தவர்கள் மேலே, அவங்க கழுத்தின் மேலே நீங்கள் ஏன் வைக்கிறீங்க? உங்களாலேயே கைக்கொள்ள முடியாத அந்த உபதேசத்தை ஏன் சகோதரர்களுக்கு போதிக்கிறீங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெந்தெகோஸ்து போதகர்கள் கவனிக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்ட அந்த தசம பாகத்தை இன்ன வரைக்கும் சகோதரருடைய கழுத்தின் மேலே அவர்கள் சுமத்துவதை நம்ம பார்க்குறோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த பேக்ரவுண்ட்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தை படிக்க வேண்டும். இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3 இடத்துல மனிதன் யார், தேவன் யார். இப்போது சபைகளில் பெரிய ஆளுங்க, நட்சத்திர போதகர்கள் ஏதோ தாங்கள் தான் கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், கடவுள் சார்பிலே வந்திருக்கிற மக்கள், நாங்கள் சொல்வதெல்லாம் கடவுள் சொல்கிற வார்த்தை என்பது போல் சொல்கிறாங்க. கடவுளுடைய வசனத்தை எடுத்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நாம் கடவுளுடைய வாயாக தனியாக இருக்க முடியாது. நீங்கள் கடவுளுடைய வாயாக இருந்தால் எதுக்கு பைபிள் நமக்கு? ஆக பைபிள் இருக்கிறத எடுத்து பண்ணால் சொல்லாமே தவிர பைபிள் இல்லாததெல்லாம் சொல்லி கடவுள் என்ன அனுப்பினார்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன கேட்குறாரு கலாத்தியர் 1:1, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலாகிய நானும் என்னோடு கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. இந்த வசனத்தில் பவுலடியார் தன்னை அப்போஸ்தலன் என்றும் சகோதரர்களோடு ஊழியம் செய்கிறார் என்றும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு என்று சொல்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். ஆக இந்த நிருபம் ஒரு தனி மனிதனுக்காக எழுதப்படல, சபைக்காக எழுதப்பட்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு சபையில் அங்கமாக இருப்பீங்க. அந்த சபையில் என்ன போதிக்கிறாங்க என்றதை கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான ஒரு செய்தி முதல்ல வைக்கிறாரு. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. அதாவது கடவுள் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் இன்னொரு மனுஷங்கிட்டேருந்து கற்றுக்கலை, மனுஷனுக்காக நான் வேலை செய்யலை. இன்றைக்கி இந்த மனிதர்கள், சாமியார்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களே தங்களை ஒரு கடவுளாக மாற்றிக்குவாங்க. எத்தனையோ அவதாரங்கள் இன்னைய தேதியில் இந்த நாட்டில் இருக்காங்க. இப்போது இந்த கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி என்ற இடத்துல ஒரு ஆள் ஏறக்குறைய ஒரு ஆதி யோகியாகவே அவரே ஆயிட்டார். இப்போது எத்தனை மக்கள் இந்த மாதிரி கடவுள் என்கிட்ட பேசினார், கடவுளை எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற ஆள் உண்டு. கிறிஸ்தவத்தில் இதே மாதிரி தான்.
நான் பரலோகத்துக்கு போனேன், கடவுள் என்கிட்ட பேசினார், கடவுள் இதை எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லா சபைகளில் போதிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பைபிளுக்குள்ளே நம்ம வரும்போது ஒரு மனிதனை கொண்டு வரவே கூடாது. மனிதர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை தேவன் கொடுத்தால் ஒழிய வேறு வகையில் தேவனுடைய வார்த்தையை அவன் சொல்ல முடியாது. தேவன் கொடுக்க வேண்டிய எல்லா வார்த்தைகளையும் நமக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துட்டார். அதனால தான் வெளிப்படுத்தல் என்ற புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், இதுக்கு மேலே வேத வார்த்தைகள் இல்லை. வெளிப்படுத்தினுடைய கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு முற்றிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ டெஸ்டமென்ட் எண்டட். அதாவது இதுக்கு மேலே வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். புதிய ஏற்பாடு 98வது வருஷம் முடிவு பெறுகிறது. இன்றைக்கி 2021 வருஷம். ஆக கடந்த 2000 ஆண்டுகளாக கடவுளுடைய வார்த்தை புதிதாக நமக்கு எதுவும் இல்லை. இருக்கிற வார்த்தைகளை தான் நம்ம படித்து தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆகவே என்ன சொல்கிறார்? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசுவின் மூலமாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு அப்போஸ்தலனாக எழுதுகிறேன். அதனால தான் நம்ம அப்போஸ்தலருடைய உபதேசம், தி அப்பாசில்ஸ் டாக்ட்ரின் என்று இதை நாம் அழைக்கிறோம். புதிய ஏற்பாடு அப்போஸ்தலரால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டை நமக்கு தர முடியாது, தேவனுடைய வார்த்தையை தர முடியாது. தேவனுடைய வார்த்தையை படிப்பது, அதை எடுத்து போதிப்பது உங்களுக்கு எனக்கு உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கடவுள் ஏங்கிட்டே கொடுத்துட்டார் புதுசாக அப்படின்னு நான் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இப்பொழுது கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுலடியார் மிகவும் கவலையோடு ஒரு உரிமையான ஒரு விஷயத்தை, ஒரு தகவலை இங்கே சொல்கிறார். கவனிப்போம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? என்ன சொல்கிறாரு? நான் யாருக்கு முன்னால் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன் என்று சொல்கிறார். நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன்னா அல்லது தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்கிறேனா? whom I am pleasing, whether man or God. அப்படியானால் என் அன்பு சகோதரர்களே, தேவ வசனத்தை எடுத்து சொல்லும்போது நாம் தேவனுக்கு பிரியமாக அவருடைய சத்தியத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரவாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இந்த ஒரு வசனத்தில் பவுலடியார் என்ன சொல்கிறார்? தேவனுடைய வசனத்தை நான் உங்களிடத்தில் பேசும்போது தேவ சமூகத்தில் நின்று பேசுகிறேன், தேவனுக்கு முன்பாக பேசுகிறேன். எங்களுக்கென்று ஒரு அந்தரங்கம் கிடையாது. தெர் இஸ் நோ மிஸ்ட்ரி, தெர் இஸ் நோ சீக்ரெட்ஸ். ஆக எந்த விதமான ஒரு ரகசியத்தை நாங்கள் உடையவர்கள் அல்ல. தேவனுடைய வசனத்தை உங்கள் மனசாட்சிக்காக நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எந்த விதத்திலும் தந்திரமாக பேசுவது கிடையாது. இப்போ மற்ற மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தந்திரம் மந்திரம் எல்லாம் வச்சுருப்போம். நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு மதம் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவம் அப்படி இல்லை. தேவனுடைய வசனம் மட்டுமே என்ற அளவில் இந்த புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த காலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எதெல்லாம் பிரியமோ, எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் சொன்னால் வாய் விட்டு சிரிப்பீங்களோ அதெல்லாம் சொல்வது என் வேலை கிடையாது. அதாவது பவுலடியார் என்ன சொல்கிறாரு? நான் சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதை கூட்டி சொல்வதும் இல்லை, குறைச்சி சொல்வதும் இல்லை. எனக்குன்னு ஒரு அந்தரங்கம் கிடையாது. தேவ சமூகத்தில் உங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்கிறேன். இந்த ஆங்கிளில் தான் கலாத்தியர் நிருபத்தை குறித்து நாம் படிக்கிறோம். மீண்டும் பாருங்கள் 10வது வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா
யாரை நாடி போதிக்கிறேன்? கவனிங்கள், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆங்கிலத்தில் மென் ப்ளீஸிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், அதாவது உற்சாகம் ஊட்டக்கூடிய பேச்சாளர்கள்லாம் மனிதர்களுக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கோ அதெல்லாம் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. கிறிஸ்துவம் அப்படியெல்லாம் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கிடையாது. கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் எ ஃபெய்த் ஸ்பீச். கிறிஸ்துவம் என்பது விசுவாசத்தின் வார்த்தையாக இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக உங்கள் மூளையை சலவை செய்யக்கூடிய ஒரு போதனை கிடையாது. உண்டு என்றும் இல்லை என்றும் சொல்வதாக இருக்கிறது. செய்யாதே என்று போதிக்கிறதாக இருக்கிறது. ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு போதனை இருக்க முடியாது. டூ அண்ட் டூ நாட், தேர் இஸ் நோ மிடில் கிரவுண்ட். செய்யாதே என்பதற்கு நடுவில் ஒரு சூழ்நிலையான போதனை கிடையாது. செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அப்படின்னா அது நடுப்போதனை. அந்த போதனை மோசமான போதனை. ஒன்று செய் அல்லது செய்யாதே. பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 1வது அதிகாரம் 1 வசனத்தில் மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல அப்படின்னு சொல்கிறார். 10வது வசனத்தில் மனுஷரையா தேவனையா யாரை நான் நாடி போதிக்கிறேன் என்று சொல்கிறார். கலாத்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனம், நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் முதல் வசனமே மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல. படிச்சுமா? கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன். இப்போ 3வதாக நான் அதை மனுஷரால் பெற்றதும் இல்லை கற்றதும் இல்லை. கலாத்தியர் 1:12. அப்போது இந்த 3 விஷயங்களும் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு இடரலாகவும் எதிரியாகவும் இருக்கிறான். அதனால தான் கிறிஸ்துவின் சபை என்ற இந்த போதனை மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் போப்பாக இருக்கலாம், தலைமை குருவாக இருக்கலாம், நட்சத்திர போதகராக இருக்கலாம், தெய்வ பிறவி போல மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படலாம். ஆனால் அவனுடைய வாயின் வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவ வசனங்கள் நமக்கு பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. 1வது நூற்றாண்டுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு கொடுக்கப்படலை. புதிய ஏற்பாடு முழுவதும் எழுதி நிரூபிக்கப்பட்டு விட்டது. இம்மைக்கும் மறுமைக்கும், இந்த உலக வாழ்க்கைக்கும் வரப்போகிற வாழ்க்கைக்கும் போதுமானவைகளை தேவ வசனம் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த இடத்துல பவுலடியார் என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர்களிடத்தில் நான் கேட்டேன், மற்றவங்ககிட்ட போய் கேட்டேன், மற்றவங்ககிட்ட சொன்ன கதைகள்லாம் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்லாமல் தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். அதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். எபேசியர் 3:5, அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும், கவனிங்கள், ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. பவுலடியார் என்ன சொல்கிறார்? தேவன் அவருக்கு கொடுத்த வார்த்தைகள் அவருக்கும் அப்போஸ்தலர் மற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது இரகசியம். அது முந்திய காலத்திலும் சரி பிந்திய காலத்திலும் சரி மனுஷருக்கு கொடுக்கப்படல. திஸ் இஸ் எ மிஸ்ட்ரி ஒன்லி கிவன் ஃபார் தி apostles. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தைகளை பவுலடியார் எழுதி நமக்கு கொடுக்கும்போது அவைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்றும் ஆவினால் அருளப்பட்டவைகள் என்றும் நாம் ஒப்புக்கொள்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம், எல்லாம் என்பது புதிய ஏற்பாடு முழுவதையும் குறிக்கிறது. ஆல்,
ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அருளப்படுதல் என்பது ஒரு வித்தியாசமான தமிழ் சொல். ஆங்கிலத்தில் இன்ஸ்பயர்ட் என்று வந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே அதை கொடுத்து அதை ஏவி எழுத செய்தார் என்று பொருள். God inspired the holy man of God. மனிதர்கள் கற்பனையினால அறிவினால அதை கண்டுபிடிக்கவில்லையா. தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாதான். பாருங்கள், 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது, கவனிங்கள், ஒரு காலத்திலும், அதாவது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால, சித்தம் என்றால் மனிதனுடைய விருப்பம், உண்டாகவில்லை. மனிதனுடைய கற்பனை அல்ல, யோசனை அல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஏவப்படுதல், அதை தான் ஆங்கிலத்தில் இன்ஸ்பயர் என்று ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் வளர்க்கிற நாயை நீங்கள் நல்லா பழக்கப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கட்டளைக்கு அது கீழ்ப்படியும். யாரோ ஒருத்தர் வராரு, நாய் குலைக்கிறது, ஏய் வாய் மூடு, அமைதியாருன்னா அமைதியாகிடும். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வராரு, அவர் உங்களுக்கு பிடிக்கல, நாய்கிட்ட சொன்னீங்கன்னா ஓடி போய் கடிச்சிடும். டாமி அவரை போய் கடின உடனே ஓடி போய் கடிச்சிடும். டாமி இங்கே வந்து உட்காருனா வந்து உட்காந்துரும். அப்போது பழக்கத்தின் கீழே வளர்க்கப்பட்ட ஒரு நாயை ஒரு மனிதனால் ஏவ முடியும். அதே மாதிரி மனிதர்கள் இன்னொரு மனிதர்களை ஏவ முடியும். நம்ம வீட்டில் ஒருத்தர்கிட்ட தகவல் சொல்லி இதை போய் அப்படியே சொல்லிட்டு வாங்க அப்படின்னா அவர் அப்படியே போய் சொல்லிட்டு வந்துடுவார். அப்பா சொல்லுவார், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட அப்பா வீட்டில் இல்லைன்னு அந்த வெளியே வந்து நிற்கிற ஆள்கிட்ட சொல்லிட்டு. இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கும். உடனே இந்த குழந்தை அப்படியே வெளியே போயிட்டு அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லிடும். ஏன்னா அந்த குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்பா தான் இதை சொல்ல சொன்னாருன்னு சொல்லிடும். ஆனால் அப்பாவுடைய நோக்கம் என்னென்னா, அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு அப்படின்றது தான். ஆனால் குழந்தையோ உண்மையை சொல்லிடுச்சு, அப்பா வீட்டில் தான் இருக்கார், அவர் தான் சொன்னார் இல்லைன்னு சொல்ல சொல்லி. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகவே இன்னசென்ட் சைல்டு வந்து எப்போவுமே உண்மையை தான் சொல்லும். மாற்றி சொல்கிறதுக்கு அதுக்கு தைரியம் இல்லை, அதுக்கு தெரியாது. ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு நாய் ஒரு மனிதனை ஏவ செய்தால் அது ஏவப்படுகிறது. ஒரு குழந்தையை நாம் ஏவ செய்தால் அது ஏவப்படுகிறது. ஆனால் ஒரு நாய்க்கும் குழந்தைக்கும் மேலே ஒரு விஷயம்னா, மனிதர்கள் எதிரடியாக ஒரு கருத்தை சொல்ல ஏவ முடியாது. ஆனால் தேவனால் அவருடைய வார்த்தைகளை இன்னொரு மனிதனுக்கு சொல்வதற்கு அவனை ஏவ முடியும். இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த பைபிளில் இருக்கிறவைகள் தேவன் மனிதர்களை ஏவி அருளிய வார்த்தைகள். அதை எழுதின மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் பரிசுத்தமுள்ள மனிதர்கள். தே ஆர் ஹோலி மேன் ஆஃப் காட். பாருங்கள், 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போது தேவன் ஒரு மனிதனை கொண்டு பேச ஆரம்பிக்கும் போது முதலாவது அந்த மனிதன் தேவனுக்கு பிரியமானவனா என்று பார்க்கிறார். தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவனாக அவனை பார்க்கிறார். He must be a holy man to serve holy God. 15வது வசனம், 2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும்
தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகள் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். பவுலடியாருடைய பரிசுத்தாவினால் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே ஒரு சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய சகோதரனாகிய பவுலும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும், அன்டாட் அண்ட் அன்லேர்ன்ட், அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தேவ வசனத்தை புரட்டுகிறார்களாம். அப்படி நீங்கள் புரட்டாதீங்க. அது உங்களுக்கு படித்தா புரியலனா அதை எடுத்து சொல்லக்கூடிய பரிசுத்த மனிதர்களிடத்தில் போங்க, வேத வசனத்தை பகுத்து படிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு சொந்தமாக கற்பனை வடிவில் அர்த்தங்களை சொல்லாதீங்க அப்படின்னு தான் பேதுரு இங்கே எழுதுவதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு 3 விஷயங்களை நம்ம கவனித்தோம். மனுஷரால் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. 2வது, நான் மனுஷனால் தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். 3வது, பவுலடியார் கொண்டு வந்த வசனங்கள் மனுஷரிடத்தில் கற்றுக்கொண்ட மனிதர்களுடைய போதனை அல்ல. இதை 3ஐயும் நீங்கள் மனசில் ஆழமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தை நம்மால் தாராளமாக படிக்க முடியும். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், மனித மனம் பின்மாற்றம் அடையக்கூடியது. நீங்கள் எந்த மதத்திலிருந்து கிறிஸ்துக்குள்ளே வந்தீங்களோ, எந்த விக்கிரக வழிபாட்டிலிருந்து கிறிஸ்துக்குள்ளே வந்தீங்களோ, திரும்பவும் கிறிஸ்துவிலிருந்து பிரிந்து போவதற்கு உங்கள் மனம் உங்களை திருப்பிக் கொள்ளும். அந்த பழைய ஆசை உங்களை பின்வாங்கி போக வழிகாட்டும். அதிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும். கிறிஸ்துக்குள்ளான அந்த சுவாதீனத்தை, அந்த ஃப்ரீடத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. இந்த நோக்கத்தில் தான் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தை நாம் படிக்க இருக்கிறோம். மனதில் இதை ஆழமாக வைத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கடினமாக இருந்தால் நேரம் எடுத்து அதை பற்றி யோசியுங்கள், வசனத்தை படித்து பாருங்கள் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மிகவும் பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக உறுதியான தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, இவைகளை எல்லாம் கீழ்ப்படிதலோடு நாங்கள் கை கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்கள் ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?